அச்சு. குழந்தை உற்சாகமாக இருக்கிறது. கிருஷ்ணனின் உலகத்துடன் விளையாடுவதை மிகவும் விரும்புகிறது. கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பித்தார். ஆனா வந்த சத்தம் கேட்டு குட்டி ஆற வயிறு குலுங்க சிரிச்சான். இன்னொரு முறை. சின்னவா, இந்த அமைதியை உணர்கிறியா? இது அன்பின் காற்று. ஒரு குழந்தையின் வாழ்க்கை பிறப்பதற்கு முன்பே தொடங்குகிறது. அன்பு, மரியாதை, நம்பிக்கை, மகிழ்ச்சி, கருணை மற்றும் கிருஷ்ணரின் ஆசீர்வாதத்துடன். அம்மா தினமும் பால கணேஷ், ராமாயணம், மகாபாரதம் கதைகளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். இவை வீரத்தின் கதைகள், அன்பின் கதைகள். நீ இதை நினைவில் வைத்துக் கொள்வாய். ஒவ்வொரு கதையும் குழந்தையிடம் வீரத்தையும் துணிவையும் உருவாக்கியது. வீட்டின் வெளியே குழந்தைகள் சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த மகிழ்ச்சியின் ஒளி கருவில் இருந்த குட்டி மனதையும் தொட்டது. வாங்க ஆண்டி, விளையாடலாம். சிறு குழந்தைகளின் இசையையும் ஒலிகளையும் கேட்கும்போது கருப்பையில் உள்ள குழந்தையும் மகிழ்ச்சியில் நடனமாடத் தொடங்குகிறது. வாங்க ஆண்டி, விளையாடலாம். சிறிய குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியேறிய போது கருப்பையில் இருந்த குழந்தை அழத் தொடங்கியது. அன்னை புத்தகங்களை படிக்கவும் கடவுளின் உருவங்களை வரையவும் தொடங்கினார். அம்மாவுக்கு எப்போதும் கடவுள் படங்களை வரைய பிடிக்கும். என் காதுகள் இவ்வளோ பெரியதா? கடவுளின் ஆசீர்வாதம் எப்போ உனக்கு உண்டு. சாமி பாடல்கள் கேட்டால் தைரியம் வரும். தாய் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டே வீட்டிற்குள் நடந்தவாறே தானும் உடன் பாடினார். வா, நம்ம சாப்பிடலாம். பழங்களை சாப்பிடுறது உன் உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது. இது ரொம்ப வேகமா போகுது. கருப்பையின் உள்ளே குழந்தையும் கிருஷ்ணரும் வாழைப்பழத்துடன் விளையாடுகிறார்கள். வா, நம்ம கோவிலுக்கு போலாம். கோவிலுக்கு செல்வது மன அமைதி மற்றும் நிம்மதியை தரும். குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல நடத்தைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். பகிர்ந்து கொடுப்பது நல்லது. அன்பு கொடுத்தால் அன்பு திரும்பும். கருணை மிக பெரிய செல்வம். எப்போதும் பெரியவர்களை மதிக்கணும். அதுதான் வாழ்க்கையின் அழகு. மரியாதை மனதை உயர்த்தும். வா, நம்ம உடற்பயிற்சி செய்யலாம். அரவ், இது யோகா பாருங்கள். ஐயையே. நம்ம வாழ்க்கை இப்போ இன்னும் அழகா மாறப்போகுது. அவன் நம்ம அன்பை உணர்கிறான். நான் அவனோட இருக்கிறேன். இப்போது நான் செல்ல வேண்டும், ஆனால் நான் உள்ளத்தில் இருப்பேன்.
நேரம் வந்து விட்டது. தைரியமா பிடித்துக்கொள் என் செல்லமே. அந்த பாக்கியமிக்க குழந்தையின் பிறப்பால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அச்சூ